அக்கா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்ல சுகம். என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கு கருவாட்டு கறியும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய். எப்படி போகுது உங்களுக்கு வேலையெல்லாம்? நல்லா போகுது. ஆண்டு செய்தவருக்கும் வாழ்த்துக்கள். அவற்ற குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவற்ற பிள்ளைகளும் நல்ல பல்லாண்டு காலம் வாழணும்னு வாழ்த்துறேன். ஏண்டா எந்த முதல்ல என்ன சொன்னதானே வீடியோவில் எந்த சௌரங்களோ எந்த சொந்த பந்தங்களோ செய்ய மாட்டாங்க. ஏதோ முன்னப்ப அவரையும் தெரியாது, முன்னப்ப என்ன அவருக்கும் தெரியாது, அவரை எனக்கு தெரியாது. அதால் அவருக்கு முதல் நன்றி. உண்மைக்கும் தான் இல்லாட்டிக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூட சாப்பாடுலாம் போகும்போது அது இல்லாமல் போகும். இப்போ 3 நேரம் படிதாக சாப்பிடும். அதே வேறு நகை போடணுமா அது போடணுமா அது அவசியம் இல்லை. இப்போ 3 நேரம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி என்னோட கதை கேட்க நிறைய தானே சொல்லியிருந்தீங்க. ஒட்டுக்காவது என்ன வந்து பாருங்க, இப்ப வந்து பாருன்னு கூட கேட்குறீங்க இல்லையே? அதான் நான் ஒவ்வொரு காயின்னு போடுறோம், வடையல் கட்டைக்கு வடையில பிடிச்சி போடுறோம். நம்பிக்கை உங்கள்கிட்டையும் இருந்த நம்பிக்கை வரைக்க நாங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கத்தான் உங்களுக்கு சரி. நாளைக்கு ஏமாற்றக்கூடாது தானே. உங்களுக்கு வலையை கொடுத்துட்டாங்க, இன்னும் முடிவில்லை கொள்ளுங்க தான் நான் பல கோக்கையும் பிடிச்சி விடணும், பீசையும் போட்டு போத்து கட்டியும் போட்டு அனுப்பி. இல்ல நான் என்ன திரும்ப செய்யணும் அப்படி ஏண்டா இப்போ மணால மணால ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கோம், கிளச்சி ஒரு வீடு கட்டாயம் தேவை. நான் தான் வீடு வாங்கி வாங்கி போடுவோம். நீ எனக்கு என்ன இல்லாட்டிக்கு ஒரு பதிவு ஒன்று ஒரு ஒரு பதிவு இருக்கும். என்ன சொல்லுங்க, உங்களோட வேலை திட்டம் எல்லாம் முடியும் மட்டும் என்னால வந்து பார்க்க இல்லாத சூழ்நிலை. என்ன வேற ஒரு இடத்துக்கு போகணும், இதுக்குள்ள வந்து நிக்கல அது ஒரே தொடர்ந்து. நீங்க ஒரு அண்ணா வெளிநாட்டுக்காரண்ணா கனகாலத்துக்கு தொடர்பு வந்து கேட்டேன். தீபா தங்கச்சி வந்தேன். அந்த வந்ததுக்கு எனக்கு 3 நம்ம கேட்டோன்னா நான் போன தரஞ்சாச்சு பாருங்க. அது எங்களோட ஹஸ்பண்டோட இருந்தா அப்படி இந்த இயக்கத்தில். அப்போ கதை திருப்பி தீபா தங்கச்சி உதவி செய்தவ என்ன தந்தோ வலை கயிறு எடுத்து தந்தோ வரைய கட்டிங்க நான் கட்டு காசு தாரன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்ல. அப்போ நான் உண்மைக்குமே பாராட்டணும். வேறு யார் எத்தனை பேர் காசை வேண்டி போட்டு வீடியோவை எடுத்து போட்டு போறாங்க இருந்துக்கிறாங்க. என்ன சொன்னீங்க என்ன பத்தி? நல்லாதான் சொன்னேன், கெட்டதுன்னு சொல்லல. அவரும் சொன்னேன் நல்ல ஒரு புள்ள, இவ்வளவு சின்ன வயசா இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் உடனே எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி அவரும் சொன்னாங்க. அப்ப இப்போ ஓகே ஓகே. அப்ப எனக்கு ஃபோன் பண்றீங்க இல்ல? நீங்க போனா நான் போனது கதைப்பேன். பிஸியா பிஸியா இருக்கணும்னு சொல்லி அனுப்புங்க, எடுக்க மாட்டேன். சொல்லக்கா அடிச்சாலும் இங்க எப்படி நிக்கிறேன்டே தெரியாது. அதனாலே மேக்சிமம் கதைக்க இல்லாம இருக்கேன். இருந்தாலும் நீங்க பேசியாச்சு போடும். வேறையா இருக்கிற அந்த அக்கா நான் உங்களுக்கு நான் புறம் எடுக்கிறேன், என்ன செய்றீங்க நீங்க பேசி நானும் அனுப்ப, நீங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டா எனக்கு மனசு நல்லா இருக்கு. நான் பார்த்துட்டு நான் உங்களை கண்டிப்பா சரி ஓகே. அப்ப 3 நேரம் படிவா சாப்பிட்றோம். அதான் அந்த திருப்பி நான் கவட்ட செய்தவட்ட தான் பாருது நல்லா இருக்கும். அண்ணாவா தம்பியோ தெரியா, அவருக்கு கொஞ்சம் எத்தனை பிள்ளைகளுக்கு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பிள்ளைகள் நல்லா இருக்கும், அவரும் நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் எத்தாலும் ஏமாத்துறாங்க. உங்களுக்கே சரி, இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. 100க்கு 90 நல்லவன் இருக்கிறான், 100க்கு 80 கிட்டான். ஆனால் 100க்கு 100 நீங்க உண்மையாக நடக்குறீங்க. நான் வீடியோக்களும் பார்க்கணும். இல்ல இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்குதானே. இப்ப 1 ரூபா காசை தந்துட்டு அதை கொண்டே சேர்க்க இல்ல நானும் சில விஷயங்கள் இப்ப உண்மையா சொல்லிடணும். ஏன்டா இப்ப நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், இப்ப இன்றைக்கு உங்களோட வீடியோ எடுத்து போடுறேன்டா, இப்ப யாராவது உங்களோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு காசு தரேக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு செலவு இருக்கு. அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் காசு நான் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்குரிய செலவு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் காசு மட்டுமா தான் இருக்கு, மற்றபடி எங்களுக்கு செலவு இருக்காது. இப்ப விடிய வலிக்கிட்டு பின்னர் போறோம்டா ஒரு சாப்பாட்டு செலவு, பெட்ரோலுக்கு ஒரு 5000 ரூபாய் முடியும். சரிப்பா, எனக்கு மன்னார்ல இருந்து இங்க வர்றதுக்கு பெட்ரோலுக்கு ஒரு 10,000 ரூபாய் முடியுது, சாப்பாட்டுக்கு ஒரு 3000 ரூபாய் 13,000 ரூபாய் காசு முடியும். ஆனா அதை மேக்சிமம் சில பேர் அதை ஏத்துக்கொண்டு நாங்களா கேட்க மாட்டோம், அவங்களா சொல்லுவாங்க சரி நீங்க இந்த இடத்துக்கு போறீங்க, இந்த வீடியோ செய்றீங்க, நீங்களும் இதுல ஒரு 5000 ரூபாய் காசு எடுங்க. அப்ப அப்படி அவங்களா தரேங்க எங்களுக்கு அதுக்கு பிறகு வேற காசுகளை தேவைப்படாது. அது சரிதானே, அவங்களா 1000 பக்கெட் தாராங்க, நாம அதுல கூடயும் எடுக்கலாம். அது சரிதானே, அவங்க நம்பிக்கொண்டு இருக்கணும். இவங்க இவ்வளோ செய்யறாங்க, அவன் நாளைக்கு என்ன ஒரு காசை தருவாங்க, அக்கா நீங்க போய் இப்படி செய்யுங்க, இந்த நாள் போய் இப்படி செய்யுங்க, நம்ம தரத்தானே. நாம நம்பிக்கை தான் அவன் நம்பிக்கையா இருக்கு. சரி ஓகே. அப்ப உங்களோட இப்ப என்னடா எனக்கு இன்றைய கவலையான விஷயம் என்னன்னா, வலைய நாங்க இந்த இடத்துல பார்க்கலாம் போயிட்டீங்க. சரி நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க, நான் வலைய கொண்டு வீட்டை கூட்டு காட்டுறேன். வீடியோ நான் திருப்பியும் வரையில காட்டுறேன். சரி ஓகே. என்னதுக்காக நாங்க இந்த இடத்துல வலைய காட்டையிலன்ற விஷயத்தை நீங்களே சொல்லிருங்களா உங்களோட வாயால? நானே சொல்றேன்னா என்னன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு தான் வலை படுத்தது. இப்போ நேற்று வாரம் சரி அவவும் நான் கூட சொல்லலாது, அவவும் வேலை தான் பிஸி அங்கே எங்கன்னு தெரியவா, அதால
இவ்வளோ நான் குறை சொல்லலை. நாங்கள் நேற்று இருந்தாங்க, நேற்று கொண்டு போய் படுத்து 2000 ரூபா வந்தது. இன்றைக்கு கொண்டு போய் படுத்துட்டோம். இன்றைக்கும் படுத்துட்டு வந்து இந்த பார்க்க டோலக்காரன் கிடக்குறான்னு போட்டு திருப்பி போட்டாங்க. மற்றபடி இவ்வளோ குறையும் நாங்கள் விலை கட்டிட்டோம். வேணுமென்னா நாங்கள் ஒரு வீடியோ அனுப்புகிறோம். உங்களோட வீடியோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. இவ்வளோ இதுவும் சொல்லாங்க. நாங்கள் விலை கட்டி கடலில் கிடாது. கடலும் பக்கத்துல 50 டன் அடிக்கும் பேசாலை. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. உண்மையான காரணம் என்னன்னா அக்காவுக்கு உங்களுக்கே தெரியும், விலைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்தோம். அதுவும் அவங்க வந்திருந்தாங்க இது சரியா பிள்ளையாண்டு எல்லாம் பாக்குறதுக்கு. அப்ப அதனால அந்த பிரச்சனையும் இருக்கல. ஆனா வாங்கி கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இந்த வலையெல்லாம் பின்னோணும், கோக்கோணும், நிறைய வேலை திட்டம் இருக்கு. இப்படியே கொண்டு கொடுத்தோன்னா அப்படியே கொண்டு கடல்ல போடுற வேலை இல்லையா. அது கோத்து கட்டி அதை அதுக்கேற்ற மாதிரி சரிப்படுத்தின பிறகுதான் அவங்க சொல்ற மாதிரி வலைய கொண்டே கடல்ல போட்டு நண்டு பிடிக்கலாம். அப்ப அக்கா வந்து எனக்கு போன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல நானும் கொஞ்சம் வெளியில நின்று அப்ப நான் சொல்லியிருந்தேன், அக்கா ஓகே நீங்க எடுங்க, நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு தொகை முடியுதோ அதுக்குரிய தொகையை நான் தாரேன் எல்லாம் சொல்லி கதைச்சிருந்தேன். இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு எனக்கு இங்க வர கிடைக்கல. அக்கா என்னை பார்த்துருக்குறாங்க. என்னத்துக்காக இந்த வாழ்வாதார உதவி அக்காவுக்கு செய்தேன், அவங்க முன்னேறம் சாப்பிடணும், அவங்களும் ஓரளவு தொகையை கையில வச்சிருக்கணும், எல்லாட்டையுமே காசு கேட்க கூடாது, அதே நேரத்துல படிக்க போற அந்த பிள்ளை சாப்பிடாம போகக்கூடாது, அந்த தம்பியா இருந்தாலும் சொந்த தொழில் செய்து முயற்சியில முன்னுக்கு வரணும், அப்படியான நிறைய காரணங்களுக்காகத்தான் இந்த உதவியை செய்திருந்தான். அப்ப நேற்று அவங்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா வலைய விரிக்கிறதுக்கு சரி ஓகே முதல் நாள் தானே அவங்க தங்களை தொழிலை செய்யட்டு மட்டும் விட்டுட்டோம். அதனாலதான் இந்த இடத்துல வலைய காட்ட முடியல. இருந்தாலும் அந்த வலை பின்னேக்க வலை அந்த தெரியெல்லாம் சில போட்டோஸ் அவங்க போட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. அப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நான் அதை அட்டாச் பண்றேன். என்னடா அண்ணா வந்து கோவிக்க மாட்டாங்க, உங்களுக்கு இந்த உதவியை வந்து ஒரே அண்ணா தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து கோவிக்க போறது இல்லை என்று அவருக்கு நிலைமை விளங்கும் தானே. இப்ப நீங்களே சந்தோஷமா சொல்றீங்க, இப்போ ஒருக்கா கடற்கரைக்கு போனா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாவோட திரும்பி வந்த நாள் நிறைய நாள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு எவ்வளவு எடுத்துட்டு வந்தீங்க? 2000 ரூபா. 2000 ரூபா. அப்ப அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்காக அவர் செலவழிச்ச தொகை என்று பாத்தீங்கன்னா 1,89,700 ரூபாய் வரைக்கும் தான் கணக்கு பார்த்து கையில் எழுதி கொண்டு வந்தா. 1,89,700 ரூபாய் காசு டோட்டலா செலவழிச்சிருக்காங்க. நீங்க 1,89,700 ரூபாய் காசுன்னா கஷ்டப்பட்டு கொடுத்தீங்க, இவங்க வாழ்க்கையில முன்னேறணும்ண்டு. ஆனா ஒரே நாள்ல 2000 ரூபாய் இவங்க உழைச்சிருக்காங்க. உண்மையாவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த எல்லாருக்குமே வாழ்வாதார உதவியை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, காசை கொடுத்துட்டு வந்தா அவங்க அடுத்த கட்டம் திருப்பியும் குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அதை கடன் கட்டலாம், இல்ல அதுல வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கி போடலாம். இப்படியே எல்லாமே செய்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்களோட திருப்பி கடன்ல தான் வந்து நிற்கும், திருப்பி கஷ்டப்படுவாங்க. ஆனா நான் ஆரம்பத்திலயும் இதே இருட்டுக்குள்ளதான் வந்து நான் இந்த இடத்துக்கு வரைக்கும் அக்கா வந்து ரொம்பவே வீக்கா எனர்ஜி இல்லாம இருந்தாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கதை கதைக்கிறாங்கன்னு, அவ்வளவு எனர்ஜி ஆயிட்டாங்க, அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாங்க. எனக்கு போன் பண்ணி கதை கேட்கலாம் சொல்லுவாங்க, ஒட்டு நாளாவது ஒருக்காவது இந்த வீட்டை வந்து பாருங்க. சில நாள் நானே சொல்லியிருக்கேன், அக்கா வர்றதுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்லிதான் இருக்கிற அக்காவுக்கு. ஆனா இன்றைக்கு வர்றதுக்கு ஆசையா இருக்கு. ஏண்டா நீங்க செய்த உதவியால அக்கா இந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க, முன்னுக்கு வந்துட்டாங்க. இனிமே நாங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட மாட்டோம், அவங்க நல்ல ஒரு லை வந்துருவாங்க நீங்க செய்த உதவியால. அப்ப அப்படித்தானே? ஏன் அழுகுறீங்க? அன்றைக்கு தான் அழுதீங்க, ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த சந்தோஷத்துல இது ஆனத கிடையாது அப்படியா? சரி அல்லாதீங்க, ஓகே. இனி அள வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை, இனி நீங்க சிரிச்சு கொண்டே இருக்கலாம். ஏன்னா நீங்க நம்ம வரைக்கெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க எங்கள்கிட்ட. நான் பிள்ளைய விட்டுட்டு கொழும்புக்கு போய் வேலை செய்யறேன்டா, அவங்கள பார்த்துக்கொள்ள யாருமே இல்லைன்ட்டு. இப்ப அந்த அண்ணா செய்த உதவியால பாருங்க, நீங்க கண்டிருப்பீங்க நினைக்கிறேன். மகள் வெள்ளோட காண இல்ல காண இல்ல நடந்துதான் பாரு. ஐயோ என்ன சொல்லிருக்கலாம், நான் வரைக்கும் பார்த்துட்டு விளையாட்டு போட்டு இன்றைக்கு நான் தேரான் பஸ்ஸுக்கு நிப்பா வந்துவா, கண் புத்தகத்தை படிப்பா, குளிச்சுட்டு படுத்துருவா. அந்த வார சாவே இல்லை, 100 ஆயுசு வாராவா நடந்து வருது. சரி ஓகே கேட்போம். அப்ப இது வந்து நந்தாவில பிறப்பிடமாகவும் திருவோணமலையை வசிப்பிடமாகவும் கொண்ட அமரர் பரமேஸ்வரி சிவசுப்பிரமணியம் அம்மாட 25வது ஆண்டு நினைவுக்காக அவங்களோட மகன் செய்த உதவி. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன தெரியும். அதுவும் அவங்க வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து அண்ணா இந்த உதவியை செய்திருந்தாங்க. அண்ணா மூலியமா நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, ஏண்டா உடனே வலை விரிச்சு அதுல இருந்து ஒரு நாள் வருமானமா உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சந்தோஷமான தருணத்துல? சந்தோஷமான திருப்பியாத்தான் நான் சொல்றேன், சொல்றதான் திருப்பியும் சொல்லணும், நல்லா இருக்கணும். ஸ்ரீலங்காவுக்கு வந்தாருண்டா என்னாலன்றது அவருக்கு ஏதோ சும்மா ஒரு கெடுப்பா எதுவும் கொடுப்பேன், என்னாலன்றது நண்டு ராத்திரிக்கே கருவாடை கொடுப்பேன். வந்தா எனக்கு அண்ணா கண்டிப்பா ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, கருவாடு வாங்கிட்டு போறதுக்கு கட்டாயம் வந்தா எனக்கு முதல் போன் கொடுக்கும். இந்த அண்ணா வந்துக்கன்னு சொன்னா என்னாலன்றதை நான் செய்வேன்.
கட்டாயம் செய்வேன். அவர்கிட்ட கொஞ்சாதி புள்ள நீண்ட காலம் வாழ்ந்து 100 ஆண்டு வாழ்ந்து 100 பேர பிள்ளையும் காணும். இதுல என்ன சந்தோஷம் சொல்லுங்க எனக்கு. யாருக்காவது உதவி செய்தா நான் உங்களுக்கு எல்லாம் நீங்க உதவியே திருப்பி வாங்கி இன்னொரு குடும்பத்துக்கு செய்யணும்னு சொல்லுவான். ஆனா அக்கா அப்படி ஒரு ட்விஸ்ட் எனக்கே வச்சுட்டாங்கன்னு பாத்தீங்களா? உதவி செய்த அண்ணாக்கு கருவாடு திருப்பி உதவியா கிடைக்கப்படும் உங்களுக்கு. சரியா? நீங்க ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு போவேங்க போட்டுருக்கு கூட்டுக்கு கருவாடு. கருவாடு கூட்டுக்க போட்டிருக்காங்களா? நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு போவேக்க உங்களுக்கு கண்டிப்பா கருவாடு இருக்கு. இருந்தாலும் அக்காவை இப்படியே விடக்கூடாது தானே. அக்காவுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வரையக்க உங்களுக்கு கருவாடு இருக்கு. அதே நேரம் நீங்க இங்க வரையக்க அக்கா இப்படி இருக்கிறாங்கன்னு நானும் கொண்டு கூட்டிக் கொண்டு காட்டணும் தானே. அப்ப அதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அக்காவுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். பழமை போல நம்மளோட டாஸ்க்கு ரெடி. நான் சரி என்னதுக்கு தந்துருங்க? ஏன் தந்துருங்க? சமைக்க போறீங்களா? எவ்வளவு போடுவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாலும் வருஷம் வந்துருந்தேன். அதை காணாதேண்ணா. ஏன் தின்னா வாங்கிட்டு வரேன் சொல்லுங்க பாப்பா. பெரிய உண்டியெல்லாம் வாங்கி கொண்டு தந்தோன்னா அம்மா தாயே உதவி செய்யற மாதிரி செய்யற பெருசா கொண்டு தார திருப்பி தாரத்தை கண்டு நீங்க எல்லாம் மனசு வேதனைப்படாது. அது நீங்க தரையக்குள்ள உண்டு ஒரு சேமிப்புக்கு ஒண்ணு இது வந்து ஒரு மாசம் போட்டா நிறைஞ்சிடும். பெரிய உண்டியல்ண்டா வருஷத்துக்கு. நான் வருஷத்துக்கு வர மாட்டேன் தானே. நான் 15 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா வர்றேன். அதே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருவாடு கட் பண்ணிட்டேன். கண்டிப்பா எனக்கு கருவாடு தாரீங்களோ இல்லையோ நான் மாசத்துக்கு ஒருக்கா வரைக்கும் உண்டியல் தருவேன். அடுத்த முறை வரைக்கும் உண்டியல் வெட்டக்கூடிய மாதிரி சேமிச்சு. சரியா? வெட்டித்தாரேன். அப்படி எனக்கு வேணாம். இல்ல உண்டியலானே வேணும். வந்து வட்டி போடுப்போம். அப்ப உண்டியலுக்குள்ள காசு போடணும். 5 ரூபா 5 போட்டு சேர்த்து வைக்கிறேன். விலங்க இல்ல உண்டியல 50 ரூபா பண்றாங்க பாருங்க தம்பி. பாருங்க அவ்வளவு பகுதி பண்றாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டான்னு மாறிட்டாங்க. அதுவே சந்தோஷமா இருக்கு. என்னடா கட்டன் ரைட்டா கதைக்கிறேன். சரியா? வெறும் உண்டியல் தந்துட்டு போறாங்க பாரு. வெறும் உண்டியெல்லாம் தரல. நீங்க தான் உண்டியல்ல காசு போட்டேன்னா தரணும். நீ காசையும் வந்து ஒட்டி காட்டி இருப்பேன் நாளைக்கு. இனி நான் கட்டன் ரைட்டா கதைக்கிறேன். சரியா? இப்ப நான் டெரரா மாறிட்டேன். மாறுங்க. சரி ஓகே. இப்ப உங்களுக்கு டாஸ்க் தந்தாச்சு. இவ்வளவு நேரம் சிரிச்சு கொண்டு இருந்தது காணும். உண்டியல்ல கெதியா காசை சேர்க்கிறீங்க. ஒரு நாளைக்கு இதுக்குள்ள குறைஞ்சது 100 ரூபாண்டாலும் போட்டே ஆகும். ஒரு நாளைக்கு கண்டிப்பா மாசம் 3000 ரூபா. அதுக்குள்ள கணக்கு பார்த்து முடிஞ்சு. அதுக்குன்னு 100 ரூபாய் மட்டும் அதான் சொல்றேன். அதுக்குன்னு 100 ரூபாய் போற இடம் இப்ப நம்மள நோக்கி ஆக்குறாங்க. சரி ஓகே. இதுல ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டி குறைஞ்சது 100 ரூபா. உங்களால எவ்வளவு போட முடியுமோ அப்படி போடுங்க. ஏன்னா நீங்க ஒருக்கா போன் பண்ணி இல்ல நான் வீடியோக்கு வரைக்கும் நீங்க ஒரு வாழ்க்கை சொன்னீங்க இப்ப இந்த பிள்ளை சாப்பிடாம போறாங்கன்னு. அப்படி உங்களுக்கு தெரிய நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அப்படியான ஒரு பிள்ளைகளுக்கு நாங்க இந்த உதவியை நான் செய்யல, நீங்களே செய்யுங்க. நாங்க அதை வீடியோ எடுத்து போடுவோம். சரி உங்களுக்கு இதோட இன்னும் இது மட்டும் நிக்கல. உங்களுக்கு இது வரைக்குமே இந்த உதவிகளை வந்து சுவிஸ்ல இருக்கிற அண்ணா செய்து கொண்டு இருந்தாங்க. உங்களோட அம்மாவோட நினைவா, அதாவது 25வது ஆண்டு நினைவா ஒரு பெரிய உதவி. என்னோட வாழ்வாதார ரீதியா உயர்த்தி உங்களுக்கு ஒரு தொழில் முயற்சியை தந்து இன்றைக்கு உங்களை ஒரு முதலாளியாவும் ஆக்கிட்டாங்க. சிறு முதலாளியா, பெரிய முதலாளி இல்ல, சிறு முதலாளி. அப்போ போகக்கூடாது. அப்போ இதுவே ஒரு பெரிய அமௌண்ட். எங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 2000 ரூபாய் ஒவ்வொரு நாளும் 2000 ரூபாய் கிடைக்குமாண்டு இல்ல. ஆனா அந்த 2000 ரூபாய் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஒரு 500 ரூபாய் தொழிலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்காது. ஆனா உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கனடால இருக்கிற ஒரு அண்ணன் எனக்கு போன் பண்ணி கதைச்சிருந்தாரு. உங்களுக்கு ஏதாவது செய்யணும், எனக்கு ஆசையா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு செய்தி ஆகணும்னு சொல்லி. அப்ப அவர் எங்களுக்கு அனுப்பியிருந்தாரு ஒரு 30,000 ரூபாய் காசு. அப்ப அதுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கு நான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை திருப்பியும் வாங்கி தர போறேன். சரியா? இது என்னதுக்கு இப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்களை திருப்பியும் வாங்கி தரேன்டா. இப்ப நீங்க உழைச்சிட்டு வர காசு மிச்சப்பட போகுது. ஏன்னா பிள்ளைண்ட பள்ளிக்கூட செலவுக்கு மட்டும்தான் போகுது. அதுக்கப்புறம் கூட மெடிக்கல் செலவு அப்படி அப்படின்னு வரும். ஆனா வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வாங்குற செலவு அங்க குறையும். அப்ப அதனால நீங்க இனிமே அதுக்காக இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இதுக்குள்ள போடணும். அப்ப 200 ரூபாய் 200 ரூபாய் தேசிய சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அவங்களோட மைண்ட் வைஸ் இப்படிதான். சரியா? சரி. அப்ப உங்களுக்கு மீண்டும் ஒரு உதவி கனடால இருந்து ராஜண்ணா செய்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கும் அதான் வேற என்ன சொல்றோம், அவரு நல்லா இருக்கணும், அவரோட குடும்பம் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு விலையெல்லாம் கிடைச்சிட்டு இப்ப விலைக்குரிய தொகை எவ்வளவுன்னு சொல்லுங்க.
விலைக்கு தொகை நீங்கள் முதல் சாமான் தந்ததை விட கட்டு காசு எனக்கு 30,000 ரூபா வந்தீங்கன்னா சரி சரி ஓகே ஏன்னா நாங்க அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாவது வெறுமண்டு கதைச்சிருந்தோம். காரணம் என்னன்னா முதல்ல அப்படிதான் 1,00,000 முடிக்கலாம் இறங்கின வேலை. ஆனா 50 கிட்ட ஒன்று தாண்டி போயிட்டு அப்ப அதனால நாங்களும் 35-40 அன்றைக்கு ஒரு 50,000 ரூபாய் முடியுமெண்டு பார்த்துருந்தாங்க. அன்றைக்கு எவ்வளவு முடிஞ்சது? 1,00,000 எல்லாமா சேர்த்து 1,00,000 இல்ல உங்களுக்கு வலை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் வலை கட்டிடுன்றதுக்கு மட்டும் 30,000 ரூபா கட்டு என்னங்க சரி கொண்டு பார்ப்போம். சரியா சரியா நீ பாருங்க இல்ல 25,000 ரூபா தானே இருக்கணும். இல்ல என்ன குருடா இந்தா சரியா சரி ஓகே. அப்ப இத நீங்க வலைய எடுத்துட்டீங்க. ஆனா லாபம் எடுத்துட்டீங்க. ஆனா வலைக்காரனுக்கு காசு கொடுக்கல. அதை கூட சந்தோஷமா கொடுத்துருங்க அவர்கிட்ட. அப்புறம் என்ன இது உங்களுக்குரிய பொருட்கள். இதுல என்ன இருக்கு? அரிசி இருக்கு. வளமையா கொண்டு வரதான் இல்ல விரிச்சு காட்டணுமா? இல்ல 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 நேரம் போகுது. அரிசி இருக்கு, மாவு இருக்கு, சீனி, பருப்பு, வளமை போல கிழங்கு எல்லாமே வீட்டுக்கு தேவையான சகலதுமே இருக்கு. இருந்தாலும் ஒரு கணக்கு நோம்பலா விரிச்சு பார்த்துக்கோங்க. நேரம் போகுது. நீங்க இருங்க அப்படியே இருங்க இருங்க இருங்க. அப்படியே விரிச்சு காட்டுங்க. எடுத்தா ஆமா அம்மா இது ஃபுல்லா சூப் ஐட்டம். தம்பி சோயா மீட் நிறைய சாப்பிடுவாருந்தீங்க. அப்ப நான் சோயா மீட் வாங்கினேன். மற்றபடி இருந்தாங்க கடல்ல கவுப்பி இது ஃபுல்லாவே இருக்கு. பயறு, கடலை, கவுப்பி, பிஸ்கெட் பேக்கெட், பருப்பு, கிழங்கு, வெங்காயம், கீழே மாவு சரி எல்லாமே இருக்கு. ஓகே இப்போ சரி நாங்கள் இனி உங்கள்ட்ட இருந்து விடைபெற டைம். இனி நான் அப்பப்போ தோணுதா அப்பப்போ வந்து பாப்பா என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்ட்டு வாங்க. கண்டிப்பா. மற்றது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா இந்த செய்த உதவியோட எனக்கு கடைசியா உதவி கொண்டு கேட்கிறேன். எனக்கு மறுபடி திருப்பி பார்க்க போறேன். எனக்கு ஒரு சைக்கிள். எனக்கு சைக்கிளை மட்டும் எடுக்கிற காசா தரத்தை நீங்களே சைக்கிள் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக நடந்து வரப்போ நேரத்துக்கு இன்னும் வீட்டை இல்லை தங்கச்சிக்கு தெரியும். வீட்டை நாள் இல்லை இன்னும் வரையில பயமாக இப்போ 7 மணி ஆச்சு. பயமாக கிடக்கு. அதனால செய்த அண்ணாவுங்க நன்றி. எனக்கு செய்த உதவியோட எனக்கு இப்போ ஒரு சின்ன உதவியா செய்யும். சைக்கிள் எடுத்து அதாவது நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஃபுல்லாக நடந்து போயிட்டு வருது. அதுக்கு ஒரு சின்ன உதவியும் செய்யும். சீக்கிரமா சைக்கிள் எடுத்தாலும் அங்க போயிட்டு போவாங்க. சைக்கிள்னு சொன்னா வீடு கேட்டுருக்கு. அந்த வீட்டுல இருந்து சைக்கிள்ல போகலாம். இங்க இருந்து போகாட்டிக்கு அங்க இருந்து போகணும். 4,000 50 ரூபா டிக்கெட். அவன் மாசம் வருமானத்துக்கு. அப்ப சைக்கிள்னு சொன்னா அவன் நேரத்துக்கு கொஞ்சம் நிறைஞ்சலையும் போகலாம் தானே. பரமத்தியான் பஸ்ஸுக்கு போறதோட 5 நிமிஷம் சைக்கிள்ல போயிடுவான். அப்ப சைக்கிள் இருந்தா என்ன நான் லீவ் நாள்ல இன்ஜினியருக்கு வந்தது நடந்துதான் போவோம். அப்ப அந்த பிரச்சனை இருந்தா இன்னும் போயிட்ட வரேன் 8 மணிக்கு போகணும். வரும் வரையும் பயமாகிறாது. நேரம். ஆனா நீங்க இப்ப போன் பண்ணி அவளாங்க அந்த வழிக்கிட்ட அப்படி சொல்றதுக்கு எந்த சொன்னவோ பஸ்ஸை விட்டனவோ நான் பஸ் கோல் பண்ணா அடிக்க எல்லா டைம் போன் கேட்க மாட்டேன். அதுவே பிரச்சனை. அவங்க போன் இல்லை. ஏன்னா 7 படிக்க போன் யூஸ் பண்ணிடல தானே ஸ்கூலை பொறுத்தளவு. அதனால இந்த உதவி எனக்கு செய்யும். கண்டிப்பா பாப்போம். என்னால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வச்சு செய்து உதவி செய்தாரேன். ஆனா இதை நீங்க முதல் சொல்லி இருக்கலாம். சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது என்னண்டு இது அதை இதை இதுன்ற கொடுத்தா நான் கேட்கல. இப்போ ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கு புறவு பார்க்கணும் தான் இருந்தேன். ஏதோ ஒன்று கிடைச்சிட்டு அதை எப்படி எனக்கு இதையும் இப்போ சைக்கிள் ஒன்று எடுத்தாங்கன்னு தாங்க கேட்டேன். இப்போ அக்காவுக்கு வந்து சைக்கிள் உதவியை வந்து அவசரமா செய்ய வேண்டிய நிலை வந்திருக்காது. ஆனா இப்போ நாங்க நிற்கிறது வந்து இங்க இப்போ நைட் ஆயிட்டு 7 மணி ஆயிட்டு இன்னும் தங்க ஸ்கூலை விட்டு வரையில்லை. அப்ப அக்கா வந்து இதுல வார வருமானத்துல நீங்க சேர்த்து வாங்குங்கன்னு சொல்றதுக்குள்ள நாள் போயிடும். அக்கா சொல்ற மாதிரிதான் அவ்வளவு பொம்பளை பிள்ளை பயன்தானே. அப்ப இது வந்து அவசரமா செய்ய வேண்டிய உதவி. அக்கா எனக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லியிருந்தா நான் அதை முதல்ல ஒழுங்குபடுத்தி கொடுத்துருப்பேன். சரி பாப்பேன் தொடர்ந்து இதானே சொல்லி இருக்கிறாங்க. இப்ப முதல்ல அதை செய்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் எதுவும் தொடர்ந்து வந்தா ஒன்றும் இல்லை சைக்கிளை கொடுத்து போட்டு திருப்பி சைக்கிள் கூடிய காசை தாங்கொண்டு கேட்போம். அவ்வளவுதான். பரவாயில்ல சேர்த்து தாங்க முடியாது. திருப்பியும் உண்டியல்ல சைக்கிளுக்கு காசு உண்டியல் வேற ஒரு ஆளுக்கு நீங்க சேர்த்து தாங்க காசு. தாரம் கூட கொடுங்க. அது வேற ஒரு புள்ள நான் அவங்க நினைச்சேன் வேற
பாக்குற பிள்ளையெல்லாம் இருட்டுக்குள்ள சண்டை பிள்ளையா வெள்ளையா அது அவ்வளவு எதிர்பார்ப்பு பிள்ளைய காணலே இருட்டுக்குள்ள இன்னும் காணலே என்ற தவிப்புலதான் அவங்க இப்ப போன் இங்க இப்ப என்னோட இங்க வீடியோ காய்ச்சி கொண்டிருக்காங்க ஆனா இல்ல எட்டி எட்டி ரோட்டை தான் பார்த்து கொண்டிருக்காங்க அதை தான் நானும் கவனிச்சு கொண்டிருக்கிறேன் ஏண்டா ஓகே நிலமப்புல இவங்க வார வழி காடு ரோட்டுகள்ல யாருமே நிக்க மாட்டாங்க அது ஃபுல்லா வெட்ட வழியாலாம் இருக்கும் பயமா இருக்கும் அப்ப அதனாலதான் அவங்களோட நிலைமை அப்படி இருக்கு இவங்க இதை முதலே சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா ஏதாவது ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இதுகளை பார்த்துருக்கலாம் சரி பரவாயில்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு முயற்சியில ஒழுங்குபடுத்தி கொடுப்பேன் சரி இப்ப நான் போயிட்டு வரவா நன்றி உண்டியல் பாக்கல வெடிக்காது வெடிக்காது சரி அக்கா போயிட்டு வரேன் நன்றி வரைக்கையும் அப்படியே சந்தோஷமா இருக்கணும் வாங்கல கண்டிப்பா வருவேன் கருவாடு தாரன் இருக்கிறீங்க அங்க அண்ணா வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்கும் கூட்டிக்கொண்டு வரணும் கருவாடு வாங்கிட்டு போறதுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க டைப் பண்ணி பேசலாத்தா சரியா ஃப்ரெஷ்ஷாத்தா ஆனா அந்த உப்பு போடாம செய்வாங்க தானே திருக்க கருவாடோ திருக்க கருவாடு இல்ல அப்ப சூட கருவாடு எல்லாம் உப்பு போடாம சூட இல்ல அப்ப இஞ்சால வந்து பாறை கட்டா இதுக்கு முதல் வந்து பலாலியில இருக்கிற ஒரு அக்காவுக்கு கருவாடு கூடு வாங்கி கொடுத்திருந்தாங்க சில சில ஊர்ல வந்து சில சில தொழில் வந்து தலைமண்ணா இருக்கு என்னடா இல்ல பலாலி யாழ்ப்பாணம் அந்த அக்கா வந்து அங்க சூடதான் படுமா அந்த சூட கருவாடு வந்து உப்பு போடாம தான் காய வைப்பாங்க வீட்டை போயிருக்கேன் எனக்கு அவங்க அந்த கருவாடு உடனே போட்டுருவாங்க குறைச்சிடும் அது பழுதா போற மீன் இல்ல தானே இது பழுதா போயிடும் அப்ப இதுக்கே போடலாம் உப்பு இல்ல திருக்கே நாங்க காலம் கொண்டு உடனே வெட்டி போடுவோம் எவ்வளவு திருக்க ஒரு கிலோ கிலோ 800 கருவாடு கருவாடும் கிலோ 100 திருக்க வாடியில 100 ரூபா நாங்க 2 நாள் நேற்று பட்டதை இந்த உடனே வெட்டி போட்டுருவோம் சரி ஓகே எல்லாம் போட்டு வைங்க நாங்க வெளிநாட்டுல இருந்து விடையக்க பேக் பண்ணி கட்டாயம் சரி ஓகே உங்களுக்கு யாருக்காவது கருவாடு வேணுமாடா அக்காட்ட சொல்லுங்க உப்பெல்லாம் போடாம அக்கா கருவாடும் ஒரு பிசினஸா தந்துருவாங்க என்ன சரி போயிட்டு வரேன் சாப்பாடு கடை மட்டும் போங்க திருக்க கருவாடுன்றது இது திருக்க இது செங்கனி இதெல்லாம் ரேட் ஆனல்ல இது திராடு செங்கனி 1000 ரூபா போகுது கிலோ இது வரைஞ்சி இது வந்து இந்த கூடுதல் அந்த புள்ள பித்தாக்கு கரைச்ச கறிகளை கொடுக்குறோம் இப்பதான் தங்கச்சி வாராங்க நாங்க போக வலிக்கிட்டுட்டோம்